வணக்கம். கவிதையின் தலைப்பு அல்சிமீரே அணைத்து விடாதே. அல்சிமீரா, அது என்ன, ஆப்கானிஸ்தானில் ஒரு நகரமா? அல்லது தீவிரவாத குழு ஒன்றின் தலைவனின் பேரா? நண்பனிடம் நான் வினவ அவன் சிரித்தான். அது ஒரு நோய், வயதான காலத்தில் வரும், மனதை தாக்கி அழிவை தரும் ஒரு வகை தீவிரவாதம்தான் அந்த அல்சிமீர். பழைய நினைவுகளை முற்றிலும் அழிந்திடும். உயிர் மடியும் முன்னே நினைவுகள் மடியும். 70 வயது மனது 7 வயதாய் மாறிடும். எல்லாம் மறந்திட என்னை கூட யார் என்று கேட்பாய். நலம் விசாரிக்க வருவோரோ ஏன் வந்தோம் என எண்ணிடுவர். அல்சிமீரை விவரித்தான் நண்பன். என் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் ஹீமோகுளோபின் நினைவுகளையும் சேர்த்து எடுத்துச் செல்லும். செல் உண்ட ஆக்சிஜனில் நான் உயிர் வாழ்வதாய் மருத்துவ உலகம் கூறும். என்னுள் செல்லும் நினைவினில் நான் வாழ்வது எனக்கு மட்டுமே தெரியும். நான் காற்றோடு நினைவுகளை சுவாசிப்பவன். எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வரும் அலைகள் ஒளியாய் உயிர் பெறுகையில் அக்காற்றோடு என்னுள் செல்லும் நினைவுகள் உயிராய் மாறிடாதா? உயிரின்றி நினைவா, நினைவின்றி உயிரா? இவ்விரண்டில் எது வேண்டும் என கேட்டால் உயிர் வேண்டாம், நினைவை கொடுங்கள் என்றிடுவேன். நினைவே உயிர்தானே எனக்கு. நினைவு தெரிந்த நாளிலிருந்து குவியலாய் புதைந்துள்ள இனிய நினைவுகள் எத்தனையோ. ஒவ்வொன்றாய் சிக்கெடுத்து சீராக்கி அடுக்கி வைத்து அடுத்த நாளும் அழகு பார்க்க முடியாதாம் அந்நோய் வந்தால். வலது கையை மகளும் இடது கையை மகனும் இறுகப் பற்றி தோள்களில் புத்தகப் பைகளை சுமந்த நினைவினில் நான் நடக்க முடியாதாம். அன்றைக்கு அது கடைசி இல்லை என தெரிந்தே அதுவே கடைசி என பேரனும் நானும் உறுதியெடுத்த வாயினால் பரிமாறிக்கொண்ட முத்தங்களின் சத்தத்தை காதுகளும் ஈரத்தை கண்ணங்களும் மறந்துவிடுமாம். நினைவுகளில் நான் செய்த தவறுகள் அன்றாடம் அச்சுறுத்த, ஏன் செய்தேன் இதை நான் என கேட்டு எனக்கு நானே தண்டனை வழங்கிட முடியாதாம். ஆழ்மனதில் சிலரது கிறுக்கல்கள் சித்திரங்களாய், கிறுக்கியவருக்கே புரிந்திடும் அச்சித்திரங்கள். புரியாத அதை தினம் பார்க்க இனம் புரியா மயக்கம் ஒன்று என்னுள் பிறக்கும். புதிரான சித்திரத்திற்கு புது புது அர்த்தங்கள் நான் கற்பிக்க ஒவ்வொரு நாளும் புது சித்திரமாய் மாறிடும் அது. அச்சித்திரங்களுக்கு அந்நோய் தீயிடுமா? எத்தனையோ கால் தடங்கள் மனதில் மென்மையாய் வன்மையாய் வேகமாய் சோகமாய் வலியை வாடகையாய் விட்டுச் செல்லும் கால் தடங்கள் பல. அவற்றில் ஒரு சில விட்டு விட்டு வலி தரும். அவ்வலி பரந்த திசை தெரியாதாம் அந்த அல்சிமீர் தாக்கிடின். வலி நீங்கிடின் மகிழ்ச்சிதானே. அத்தோடு மகிழ்ச்சி தரும் நினைவுகளும் நீங்கிடுமே. அது தந்திடும் வலியை எப்படி பொறுத்திடுவேன்? இனிய நினைவுகள் என்னை விட்டு நீங்கிய நிலையில் எப்படி நான் வாழ்ந்திடுவேன்? மேகங்களின் வயிற்றில் ஒளிந்து அது செல்லும் இடமெல்லாம் செல்வேன். அதனுள் பறந்து நுழையும் பறவையின் இறகு வருடிடுவேன். வண்ணத்து பூச்சியின் முதுகிலேறி ஒவ்வொரு மலராய் முகர்ந்திடுவேன். ஒரு கையில் இறகின் மென்மையையும் மறுகையில் இதழின் மென்மையையும் ஒரே நேரத்தில் உணர்ந்திடுவேன். எண்ணங்கள் விரிய விரிய அம்மேகங்களுடன் வண்ணத்து பூச்சியுடன் என் பயணம் தொடர்ந்திடும், தொடுவானம் தட்டும் வரை. என் நினைவிலிருந்து மறையுமாம் இவையெல்லாம். இப்படி ஒரு அஸ்தமனத்துக்கு இன்னொரு பெயர்தான் அல்சிமீராம். காய் தானாய் பழுத்து தேனாய் இனித்திடும் கனியாகும் வண்ணம் என்னுள் கனியான எண்ணங்கள் எத்தனையோ. எந்நாளும் நான் காத்து வைத்த அத்தனை கனிகளும் உதிருமாம் ஒவ்வொன்றாய் அல்சிமீர் என்னை அணைத்திட்டாள். நியூரான்களின் உயிர் போகுமாம் அல்சிமீர் தாக்க. நான் பூட்டி வைத்த நினைவுகள் ஆயிரமாய் எண்ணிக்கையில் நியூரான்களில் அத்தனையும் விடுதலை பெற்று வெளியேறுமாம். இந்த அல்சிமீரின் அநியாயத்தை தட்டி கேட்டிட ஒரு ஆள் இல்லையா? அடியோடு வெட்டி வீழ்த்திட ஒரு வாள் இல்லையா? மரணமே, என்னுள் உலவிக் கொண்டிருக்கும் உனக்கு தெரியாமலா அந்த அல்சிமீர் என் அருகில் வரும், என்னை அணைக்கும். அல்சிமீர் முதலில் அணைக்கப்பின் வரும் மரணம் மரணத்தை விட கொடியதன்றோ? நான் இதை எழுத எழுத்துக்கள் கண்களிலிருந்து மறைய. இதுதான் அல்சிமீரின் ஆரம்பமாம் நண்பன் சொல்லியிருக்கிறான். நான் பேசியது மரணத்தின் காதுகளில் விழுந்திருக்குமோ? அல்சிமீர் என்னை நெருங்க மரணம் உடனே ஓடி வந்ததே உதவிக்கு. மரணம் மடி விரிக்க அதில் நான் தலை சாய்த்தேன். இப்போது கிறுக்கல் சித்திரங்கள் தந்த இன்பம், மேகங்களின் வயிற்றில் ஒழிந்த இன்பம், பறவையின் தடங்களை வாசித்த இன்பம், வண்ணத்து பூச்சியின் முதுகில் பயணித்த இன்பம், இவையெல்லாம் வெறும் இன்பமாய் தெரிய மரணம் தந்த இன்பம் பேரின்பமாய்
அதன் மடியில் நான் உணர்ந்தேன். அது என்னுள் பூவாய் விரிந்து என் முகத்தில் புன்சிரிப்பாய் மலர்ந்தது. துக்கம் விசாரிக்க வந்தோரில் எப்படி சிரித்த முகத்துடன் படுத்து இருக்கிறார் பாருங்கள் என்று சொல்லாதோர் குறைவு. அச்சிரிப்பின் மூலத்தை யாருக்கும் நான் விளக்கவோ, என்னோடு சேர்ந்து சிரிக்க வாருங்கள் என அழைக்கவோ வழியின்றி நான் கிடந்தேன் குளிர் கண்ணாடி பேழைக்குள். ஆக்கம் ஆதிசக்திவேல். மிக்க நன்றி.